Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் 3 டைமென்ஷன் 3D சரியா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் வரும். ஒரு 4 மாடலை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். புக்கில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், அதுலேயே 2 இருக்கும், பேரலல் ஸ்கியூ லைன்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு சம் நான் போட்டுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஃபூட் பர்பண்டிகுலர் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுவுமே சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயும் நான் ஒரு சம் பண்ணுறேன். இந்த ஒரு மாடலாக தெளிவாக போடுங்க. கம்பல்சரியாக ஒரு 5 மார்க்கு ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக பாருங்கள், கம்பல்சரியாக ஒரு 5 மார்க்கு ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபூட் ஆஃப் பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ. சரியா? பாயிண்ட் ஏ வந்து -1 8,4 பாயிண்ட் ஏ to the line joining the points. So line joining the points BC. இது ஒரு பாயிண்ட் இருக்கு, இது ஃபூட். சரியா? இது ஃபூட்டு, அதுக்கு இமேஜ் இந்த சைடு இப்படி வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இது மாதிரி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கணும். ரஃப் ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நான்ட்ட மென்ஷன் பண்ண போகிறோம். பின்னும் போது 0, -1, 3. சி வந்து 2, -3, 2, -3, 2, -3, -1. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் தான் ஃபூட்டு. இந்த ஃபூட்டு பாயிண்ட்டை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இமேஜ் வந்து ஏ டேஷ். ஸோ இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணிடுவாங்க, பாயிண்ட்டு அந்த லைன் கொடுத்துருவாங்க. இதில் பாயிண்ட்டு லைனுக்கு பதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சி போடணும். எப்பவுமே ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டாரா? ஏன்றது பாயிண்ட், இதை எடுத்துக்க போகிறேன். பின்றது டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி. என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம், பி மைனஸ் சி. அப்போனா வரும் 2 - 0 2 i கேப்பு -3 ப்ளஸ் போட்டு -3 -+1 ஜே கேப்பு. இந்தலேருந்து இந்த பாயிண்ட் ப்ளஸ் -1 -3 கே கேப். இதுதான் டைரக்ஷன் ரேஷியோவா? அப்போ இதுதான் டைரக்ஷனாக இருப்பது. 2 i கேப்பு -3 + 1 போது -2 ஜே கேப்பு -4 கே கேப்பு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆர் வெக்டார்னா நான் வரப்போது ஏ வெக்டாரை இதை எடுத்துக்கலாம். ஸோ 0 i கேப்பு -j கேப்பு +3 கே கேப்பு ப்ளஸ் லாம்டா. டைரக்ஷன் வந்து 2 i கேப்பு -2 j கேப்பு -4 கே கேப்பு. சரியா? இது வெக்டார் ஃபார்மு. கார்டீசியன் ஃபார்மாக எழுதிக்கிறேன். கார்டீசியன் ஃபார்ம்னா x - x1 இது 0 தான் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. 2 ஈக்குவல் டு y -y1 -(-+1) டிவைடட் பை -2 ஈக்குவல் டு z -3 டிவைடட் பை -4. டைரக்ஷன் அப்படியே போட்டுப்போம். இந்த பாயிண்ட் மட்டும் ஆப்போசிட் சைன் x -0 y -(-1) +1 ஆகிடும். ஸோ z -3 பை -4 ஈக்குவல் டு 0 பை 4. இதை லாம்டான்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ லாம்டான்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். x/2 ஈக்குவல் டு லாம்டா. அப்போனா வரும் x = 2 லாம்டா. நெக்ஸ்ட்டு y + 1/-2 ஈக்குவல் டு லாம்டா. அப்போ y + 1 = -2 லாம்டா. y = -2 லாம்டா -1. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், z -3/-4 ஈக்குவல் டு லாம்டா. சரியா? அப்போனா வரப்போகுது ஈக்குவல் டு லாம்டாவா? ஸோ z -3 = -4 லாம்டா. z -4 லாம்டா +3. ஸோ 3 பாயிண்ட் வந்துச்சா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் XYZ. சரி, அந்த பாயிண்ட்டு XYZ. இப்போ நம்ம என்ன இன்ட்டு யூஸ் பண்ண போகிறோன்னா, டைரக்ஷன் இதுவும் ஏ டேஷ் ஏபி பர்பண்டிகுலர் டு பிசின்னு இருக்குது. சரியா? ஏபி பர்பண்டிகுலர் டு பிசின்னு இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி ஏற்கனவே தெரியும். இது டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி இங்கே இருக்குது ஏற்கனவே. சரியா? ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி இங்கே இருக்குது. அப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. சரியா? டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபினா என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட். சரியா? ஸோ இது XYZ இதா. அப்போ 2 லாம்டா இந்த பாயிண்ட் மைனஸ் இது -(-1 + 1) i கேப். நெக்ஸ்ட்டு
இந்த பாயிண்ட் -2 லாம்டா -1 -8 -8 ஜே கேப் பிளஸ் இந்த பாயிண்ட் -4 லாம்டா பிளஸ் 3 -4 கே கேப். இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடு. 2 லாம்டா பிளஸ் 1 இது அப்படியே போட்டுக்கலாம் ஐ கேப். இது நான் நடுவில் ப்ளஸ் போட்டு -2 லாம்டா -9 ஜே கேப் பிளஸ் -4 லாம்டா -1 கே கேப். ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோவும் டைரக்ஷன் ரேஷியோ டாட் ப்ராடக்ட் வந்து நான் பர்பண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து 0. சரியா? ஸோ டாட் ப்ராடக்ட் எதுக்கும் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி டாட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பிசி வந்து 0வா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதையும் இது வந்து நான் ஏபி, இது வந்து பிசி. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவாக வேணா ஃபுல்லாகவே நான் எழுதிடுறேன். 2 லாம்டா ப்ளஸ் 1 ஐ கேப்பு ப்ளஸ் 1 ஐ கேப்பு ப்ளஸ் -2 லாம்டா மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் -4 லாம்டா -1 கே கேப்பு இன்டூ டாட் ப்ராடக்ட் ஆஃப் இது நான் 2 ஐ கேப்பு -2 ஜே கேப்பு -4 கே கேப்பு ஈக்குவல் டு 0வா? ஐ மட்டும் மல்டிபிள் பண்ணுவோமா? இதையும் மல்டிபிள் பண்ணால் நான் வரப்போகுது 2 இன்டூ 2 லாம்டா ப்ளஸ் 1 இது வந்து -2 தானே? அப்போ -2 இன்ட்டு -2 லாம்டா -9 அப்புறம் இது -4 -4 இன்ட்டு -4 லாம்டா -1 ஈக்குவல் டு 0. அப்போ 2 2 சார் 4 லாம்டா ப்ளஸ் 2 இதுவுமே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 லாம்டா மைனஸ் ப்ளஸ் 9 2 சார் 18 மைனஸ் ப்ளஸ் 4 சார் 16 லாம்டா மைனஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா மட்டும் ஆட் பண்ணுங்க. லாம்டா மட்டும் ஆட் பண்ணால் நான் வரப்போகுது 4 4 8 24. ஸோ 24 லாம்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 ப்ளஸ் 24. ஸோ 24 லாம்டா ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 24 லாம்டா இஸ் ஈக்குவல் டு -24ன்னு வரப்போகுது. அப்போ லாம்டாவோட வேல்யூ -1. சரியா? லாம்டாவோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லாம்டாவோட வேல்யூவை இந்த பாயிண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். எங்கே அப்படின்னா, ஸோ இந்த XYZல XYZல சப்ஸ்டியூட் பண்ணோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா. அப்போ எக்ஸ் வந்து -2, ஒய் வந்து -2 லாம்டாவோட வேல்யூ -1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 -1 1. சரியா? இசட்டோட வேல்யூ என்ன வரப்போகுது? -4 இன்ட்டு லாம்டா -1 ப்ளஸ் 3. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 4 + 3 7. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் வந்து என்னவா இருக்குது? -2, 1, 7. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் தான் -2, 1, 7. ஓகேவா? இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபூட் மட்டும் கேட்டாங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட்லேருந்து கொஸ்டின் படிக்கிறேன். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபூட் ஆஃப் த பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட். ஃபூட் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட். இமேஜ்னா இந்த பாயிண்ட். இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு இமேஜ் எப்படி பார்க்கணும்னு பாருங்க. இமேஜ் வந்து இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, இது வந்து ஏ டேஷ். சரியா? இது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் ஏ எடுத்து எழுதிக்கிறோம். பாயிண்ட் ஏ வந்து என்ன இருக்கு? -1 8 4. -1 8 4. பாயிண்ட் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பாயிண்ட் பி என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -2 1 7. -2 1 7. சரியா? இப்போ இது வேணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான். மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நான் x1 y1 z1 எடுத்துக்கிறேன். இது x2 y2 z2. இது வந்து x y z. சரியா? x y z அப்படின்னும் போது மிட் பாயிண்ட் ஃபார்முலா x is equal to x1 plus x2 divided by 2. அதே மாதிரி தான் y னா y1 plus y2 divided by 2. z னா z1 plus z2 divided by 2. இப்போ இதில் x1 தெரியும், x தெரியும், x2 தான் தேவை. தெரிஞ்ச வேல்யூ மட்டும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x வந்து -2, xோட x -2, x1ஓட வேல்யூ -1 plus x2 divided by 2. அப்போ 2 2s are 4 -4 equal to -1 plus x2. இந்த -1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -4 plus 1 is equal to x2. x2 is equal to -3. சரியா? ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1. ஸோ ஒய்யோட வேல்யூ 1.
y1ஓட வேல்யூ மேலே இருக்குது 8, y2 தெரியாது அப்படியே வச்சுங்க. y2 is equal to 2. அப்போ 2 1s are 2 equal to 8 plus y2, 2 minus 8 equal to y2. அப்போ 2 minus 6. சரியா, இது minus 6. z-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z7, z1 வந்து 4 plus z2 equal to 2. 2 7s are 14, 14 equal to 4 plus z2. 14 minus 4 is equal to z2. சரியா, 14 minus 4 வந்து z2 வந்து 10. ஸோ இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் வந்து -3, -6, 10. சரியா, ஸோ இதில் வேறு என்ன கேட்கலாம் இந்த மாடலில் அப்படின்னா, இந்த மாடலில் என்ன கேட்கலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையுமே நான் பண்ணிடுறேன். டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 minus z1 ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ அப்போ 2 பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் ஃபுட்டுக்கும் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். -1 8 4 இது x1 y1 z1 எடுத்துப்பேன். இது வந்து -2 1 7 x2 y2 z2. அப்போனா வரப்போகுது பாருங்க, ரூட் ஆஃப் -2 minus of minus +1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 minus 4 ஹோல் ஸ்கொயர். சரியா, அப்போனா வரப்போகுது -2 + 1 அப்படின்னும் போது ரூட் ஆஃப் -1 -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 minus 8 7, 7 7s are 49 plus 7 minus 4 3, 3 3s are 9. ஸோ 50 √59 யூனிட்ஸ். சரியா, √59 யூனிட்ஸ். அதுவே ஏக்கும் ஏ டேஷ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது மிட் பாயிண்ட்னா இது 2 டைம்ஸாக இருக்கும். 2 √59 அப்படின்னும் போட்டுக்கலாம். சரியா, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சரு. லாஜிக்கை சம்மரைஸ் பண்ணிட பாருங்க. ப்ரொசீஜரை பார்க்கும் போது புரியும். ஒரு 2 முறை 2 சம்மாச்சு போட்டு பாருங்க, அப்போ தான் கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, லைன் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் லைன் கொடுத்துட்டாங்களா, அந்த லைனை லாம்டான்னு போட்டு XYZ. சரியா, ஸோ XYZ கண்டுபிடிங்க. XYZ கண்டுபிடிச்சிட்டு ஏபி இதோட டைரக்ஷன் ரேஷியோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. சரியா, ஸோ அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிட்டு வரேன் பாருங்க. ஸோ இது பாயிண்ட்டு, இது லைனு. சரியா, பாயிண்ட்டு லைனா, இந்த லைனை ஈக்குவல் டு லாம்டான்னு போட்டு x y z இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி கண்டுபிடிப்பேன். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி, அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன். ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுவேன். டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது ஏபி டாட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், லாம்டா கண்டுபிடிச்சிடும். லாம்டா கண்டுபிடிச்சோடனே இந்த XYZ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். XYZ கண்டுபிடிச்சுன்னா பாயிண்ட் வந்துடும், ஃபுட் வந்துடும். ஃபுட் வந்துச்சுன்னா, ஃபுட்டோட பாயிண்ட் வந்துச்சுன்னா இமேஜ் கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிப்பேன். டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிப்பேன். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடலில் இன்னொரு சம் நான் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கடைசி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டயக்ராம் போடலாம். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட். பாயிண்ட் வந்து 1, 2, 1. இதில் ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டாங்க பாருங்க. லைன் வந்து x - 3/1 ஈக்குவல் டு y + 1/2 இஸ் ஈக்குவல் டு z - 1/3. சரியா, ஸோ லைன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் இமேஜ். ஸோ அப்போ இது ஏ லைனை வந்து PQன்னு எடுத்துக்கிறேன். சரியா, லைனை PQன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் வேணும், அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன். நேமிங் நம்பர் தரது தான். சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ஓ பாயிண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னு பாரு, ஓ பாயிண்ட் வேணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த லைனை ஈக்குவல் டு லாம்டான்னு போடுமா, அதே ஸ்டெப்ஸ் தான். x - 3/1 y + 1/2 இஸ் ஈக்குவல் டு z - 1/3 இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஒன்றுக்கும் தனித்தனியாக லாம்டான்னு போடுங்க. x - 3/1 ஈக்குவல் டு லாம்டா. அப்போனா வரும் பாருங்க, x இஸ் ஈக்குவல் டு லாம்டா + 3. சரியா, நெக்ஸ்ட் வந்து இதை y + 1/2 ஈக்குவல் டு லாம்டான்னு பண்ணினா y இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா - 1. இது வந்து z இஸ் ஈக்குவல் டு 3 லாம்டா + 1. சரியா, ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வந்துட்டானா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்டா டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஓ. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஓ அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இந்த பாயிண்ட் ஏதோ இது XYZ, இந்த XYZலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணுறேன். ஸோ அப்போனா வரப்போகுது லாம்டா + 3 - 1 i cap ப்ளஸ்
2 lambda minus 1 இந்த பாயிண்ட் -2 k cap plus 3 lambda plus 1 minus 1 k cap அப்பனா வரும் பாருங்க lambda 3 minus 1 வந்து 2 lambda plus 2 I cap plus 2 lambda minus 3 k cap plus 3 lambda plus 1 minus 1 0 ஆயிடும் k cap சரியா டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஓ வந்துச்சு இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிக்யூ பிக்யூ நம்ம வந்து கீழே இருக்கிறது தான் டைரக்ஷன் ரேஷியோ அதனால் வரப்போகுது ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஸோ ஏஓ பர்பண்டிகுலர் டு பிக்யூ அப்போ டாட் ப்ராடக்ட் இது ரெண்டுத்துக்கும் பண்ணும்போது 0ன்னு வரப்போகுது சரியா நான் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு வரேன் இதையும் மல்டிபிள் பண்ணும் சரியா 1 இன்டூ அப்படின்றதால லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்டூ இது 2 இன்டூ 2 இது ஜே கேப் தானே 2 இன்டூ 2 into 2 lambda minus 3 plus 3 இது வந்து என்ன இருக்குது 3 into 3 lambda equal to 0 இதை வச்சு lambda கண்டுபிடிக்கணும் அப்போனா வரப்போகுது பாருங்க மல்டிபிள் பண்ணால் lambda plus 2 2 2s are 4 lambda minus 2 3s are 6 plus 3 3s are 9 lambda equal to 0 வா அப்போ lambda 4 lambda இதுவும் 10 lambda வா 10 plus 4 14 lambda 14 lambda இதுனா வரப்போகுது பாருங்க அப்போ 2 minus 6 வந்து minus 4 2 அப்போ 14 lambda is equal to 4 lambda is equal to 4 by 14 இதை டிவைட் பண்ணால் 2 1s are 2 7s are அப்போ lambda is equal to 2 by 7 சரியா lambda கண்டுபிடிச்சிட்டா நம்ம XYZ கண்டுபிடிச்சலாமா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள் எக்ஸுக்கு வந்து 2 by 7 plus 3 சப்ஸ்டியூட் பண்ணனா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது 2 plus 3 7s are 21 by 7 அப்போ x வந்து 23 by 7 x பாயிண்ட் இதே மாதிரி y வந்து 2 lambda minus 1 lambda கண்டுபிடிச்சிருக்கோம் 2 into 2 by 7 minus 1 அப்போ 2 2s are 4 by 7 minus 1 அப்போ 4 minus 7 by 7 அப்போ minus 3 by 7 z-ஓட வேல்யூ z வந்து 3 lambda plus 1 lambda வந்து 2 by 7 plus 1 so 3 2s are 6 6 by 7 plus 1 6 plus 7 by 7 13 by 7 சரியா ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் 23 by 7 கமா மைனஸ் 3 by 7 13 by 7 ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் சரியா ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக செக் பண்ணிடலாம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் ஓன்ற பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஏ டேஷ் வேணும்ல ஏ டேஷ் என்ன பண்ண போகிறோம் ஏ டேஷ்னும் போது அந்த மிட் பாயிண்ட் யூஸ் பண்ண ஃபார்முலா தான் சரி அந்த டயக்ராம் வேணால் போட்டு வச்சுங்க ஸோ இது ஏ இப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கும் போது இந்த பாயிண்ட் ஏ இது ஓ இது ஏ டேஷ் சரியா ஏன்றது 1 2 1 இது வந்து 23 by 7 minus 3 by 7 13 by 7 இப்போ x1 y1 z1லாம் பண்ணோம்ல இது x1 y1 z1 இது x y z ஸோ ஏ டேஷ்ன்றதா x2 y2 z2 சரியா இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா x என்ன வரப்போகுது x1 plus x2 divided by 2 x1 plus x2 divided x1 plus x2 divided by 2 வருமா அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸோ என்ன வரும்னு பாருங்க எக்ஸ்ன்னும் போது எக்ஸோட வேல்யூ 23 by 7 ஈக்குவல் டு x1ஓட வேல்யூ 1 plus x2 by 2 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணனா இங்கே அப்படியே போட்டு வரேன் 23 into 2 2 3 are 6 2 2 are 4 46 by 46 இந்த 7 இந்த சைட் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் 7 into 1 7 7x2 அப்போ இந்த 46ல் 7 போச்சுன்னா என்ன வரப்போகுது 39 வரும் நான் 39 7 தான் 16 46 ஈக்குவல் டு 7x2 அப்போ இது வந்து 39 by 7 is equal to x2 சரியா 39 by 7 is equal to x2 இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் y2 கண்டுபிடிக்கணும் இதை மினிமைஸ் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு x2 கண்டுபிடிச்சிட்டோமா y2 கண்டுபிடிக்கணுமா y அப்படின்னும் போது y1 plus y2 divided by 2 வரப்போகுது y-ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்குது -3 by 7 y-ஓட வேல்யூ ஸோ -3 by 7 y1ஓட வேல்யூனா இருக்கு பாருங்க y1ஓட வேல்யூ இந்த டயக்ராமில் இங்கே இருக்குது மைனஸ் y1ஓட வேல்யூ 2 இதுதான் y1ஓட வேல்யூ 2 ப்ளஸ் y2 தெரியாது டிவைடட் பை 2
ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா என்ன வரப்போகுது 2 3s are 6 minus 6 இந்த 7 இந்த சைடு மல்டிபிள் பண்ணினா 2 7s are 14 plus 7y2. ஸோ அப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -6 minus 14 is equal to 7y2 வரும். -20/7 is equal to y2. சரியா? ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Z is equal to Z1 plus Z2 divided by 2. இசட்டோட வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ இசட்டோட வேல்யூ 13/7. Z1ஓட வேல்யூ 1ன்னு இருக்கு. 1 plus Z2/2 கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 20 13 2s are 26. சரியா? 26 இந்த 7 இந்த சைடு மல்டிபிள் பண்ணினா 7 1s are 7 7 1s are 7 இங்க என்ன வரப்போகுது 7z2 அப்படியா? சரியா? 7z2 வந்துறப்போதா இந்த 7 26 minus 7 equal to 7z2. 26 minus 7 என்னும்போது 19. 19 plus 7 தான் 26 வந்திருக்கும். 19 is equal to 7z2. அப்போ z2 is equal to 19/7. ஸோ அப்போ இமேஜோட பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணிடணும். இது ஓன்ற பாயிண்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். இதை ஜூம் பண்ணி கரெக்டாக பாருங்கள். ஸோ அப்போ இசட் இமேஜோட வேல்யூவும் என்னென்ன இருக்க போகுது x2 வந்து 39/7 y2 வந்து -20/7 19/7. சரி, அது கரெக்டாக பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டினில் இதோட நேரத்தில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் த்ரூ த கிவன் பாயிண்ட் அந்த இமேஜ். இது ரெண்டுத்துக்கும் வச்சு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த கிவன் பாயிண்ட் 1 இது 1 to 1 இது நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷனை வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் போட பார்த்தியா 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? ஆர் வெக்டார்னா ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டாரா? ஸோ ஏ வெக்டார் இதே எடுத்துக்க போகிறா, பி வெக்டார் தான் டைரக்ஷன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போட போகிறேன். பி வெக்டார் என்ன பண்ணுவேன் 39/7 -1 i கேப்பு ப்ளஸ் -20/7 -2 j கேப்பு ப்ளஸ் 19/7 -1 k கேப்பு. ஸோ இதை எல்சிஎம் எடுத்துனா நான் வரப்போகுது 39 - 7 39 - 7 வந்து 32 32/7 i கேப்பு. இது -20 -14/7 j கேப்பு 19 - 7/7 k கேப்பு. இது 32/7 i கேப் அப்படியே போட்டுப்பேன். -20 -14 வரப்போகுது 4 3 -34. அப்போ -34/7 j கேப்பு 19 - 7 வந்து 12. 19 - 7 வந்து 12. ஸோ ப்ளஸ் 12/7 k கேப்பு. இது வெக்டார் ஃபார்மில் எழுதிடலாம். வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுவேன் அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 32/7 i கேப்பு -34/7 j கேப்பு ப்ளஸ் 12/7 k கேப்பு. ஸோ வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டு கார்டீஷியன் ஃபார்மில் எழுதிடலாம். ஸோ இது வெக்டார் ஃபார்மு கார்டீஷியன் ஃபார்ம் ரெண்டுத்துமே எழுதி வச்சிடலாம். கார்டீஷியன் ஃபார்ம்னும் போது எக்ஸ் இதை மைனஸ் பண்ணி போட்டுப்பேன். x - 1 இது 32/7 ஈக்குவல் டு y - 2 -34/7 ஈக்குவல் டு z - 1 12/7. சரியா? ஸோ இதுதான் இது வெக்டார் ஃபார்ம், இது கார்டீஷியன் ஃபார்ம், ரெண்டுத்தையும் எழுதி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணலாம்னா கீழே எல்லாத்துலேயுமே 7 இருக்கா, டிவைடட் பை 7 போட்டினா கூட x - 1 டைரக்ஷன் ரேஷியோ தானே. ஸோ அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த டைரக்ஷன் ரேஷியோ மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதை மூணுத்துமே 7ஆல் மல்டிபிள் பண்ணாலுமே அந்த 7 போயிடும். அப்போ 32 i கேப்பு -34 j கேப்பு ப்ளஸ் 12 k கேப்புன்னு இருக்கும். 7ஆல் மல்டிபிள் பண்ணதால இதுவுமே ஏதாச்சும் காமனாக டிவைட் பண்ண முடியுமா? 2 டேபிளில் டிவைட் பண்ணினா 16 -17 j கேப்பு ப்ளஸ் 6. சரியா? ஸோ இது மாதிரியும் சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூமே அப்போ இவ்வளோ பெருசாக காமனாக எது போட்டிருந்தாலும் ஓகே. ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுங்க x - 1/16 ஈக்குவல் டு y - 2/-17 z - 1/6. ஸோ இது மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதிக்கலாம். சரியா? அப்போ தான் உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் L1 and L2 whose vector equations are given. சரியா? ஸோ வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் கிவனா இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிம்பிளாக போட்டுடலாம். 2 லைனு
இதுலேருந்து இது லைன் 1 லைன் 2 இந்த வெக்டார் வந்து A1 வெக்டார், இது B1 வெக்டார். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. A1 வெக்டார் அப்படின்னும் போது மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். B1 வெக்டார் அப்படின்னும் போது 7 ஐ கேப் மைனஸ் 6 ஜே கேப் பிளஸ் கே கேப். A1 B1 A2 போது 3 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப் பிளஸ் 7 கே கேப். B2 போது மைனஸ் மைனஸ் அதான் பிளஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் பிளஸ் கே கேப். இப்போ B1ம் B2ம் செக் பண்ணுங்க. ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. பேரலாக இருந்தால் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இது வந்து ஸ்கியூ லைன்ஸ் தான். ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னும் போது இதோட ஃபார்முலா என்ன வரப்போகுதுன்னா B1 cross B2 டாட் A2 மைனஸ் A1 மாடுலஸ் ஆஃப் இது அதான் B1 cross B2 டாட் A2 மைனஸ் A1 கீழே தான் B1 cross B2ன்னு வரும். சரியா? ஸோ இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா A2 மைனஸ் A1 தேவை, B1 cross B2 தேவை, அதோட மாடலஸ் எடுத்து கீழே போடுவேன். அதுவே பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா B1 B தான், வெறும் B cross A2 மைனஸ் A1 டிவைடட் பை B மாடுலஸ். இந்த ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? A2 மைனஸ் A1 வெக்டாரா, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்போ 4 ஐ கேப். தெளிவாக பண்ணுங்க. 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. அதே மாதிரி 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 5 ப்ளஸ் 1 6 ஜே கேப். 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 7 ப்ளஸ் 1 வந்து 8 கே கேப். சரியா? ஸோ அப்போ இது முடிச்சிட்டோமா? அதே மாதிரி B1 கிராஸ் B2 தேவை. ஷார்ட்டாக ஈஸியாக முடிச்சலாம் பாருங்க. I J K B1 B2 B1 வந்து என்ன இருக்குது? இங்கே இருக்கா? 7 மைனஸ் 6 1 1 மைனஸ் 2 1 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ வெக்டார் தெரியும்ல, வெக்டார் இது வந்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஐனா மைனஸ் 6 ரெண்டுத்தில் எதனா 1 மைனஸ் இருந்தாலே ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 வந்துடும். மைனஸ் ஜேனா 7 1 7 7 மைனஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு 7 மைனஸ் 2 வந்து மைனஸ் 14 ப்ளஸ் 6. சரியா? ஸோ அப்போ 6 மைனஸ் 6 ப்ளஸ் 2 போது மைனஸ் 4 ஐ கேப்பு, 7 மைனஸ் 1 6 இங்கே மைனஸ் 6 ஜே கேப்பு, 8 8 ஸோ மைனஸ் 8 கே கேப்பு. சரியா? இது வந்து B1 கிராஸ் B2. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை டாட் ப்ராடக்ட் தான் பண்ணோம். B1 கிராஸ் B2 டாட் A2 மைனஸ் A1. ஸோ இதை பண்ணும் போது நான் வரும் பாருங்க. இதையுமா எழுதிட்டு கூட பண்ணிக்கிறேன். மைனஸ் 4 ஐ கேப்பு மைனஸ் 6 ஜே கேப்பு மைனஸ் 8 கே கேப்பு டாட் A2 மைனஸ் A1 4 ஐ கேப்பு ப்ளஸ் 6 ஜே கேப்பு ப்ளஸ் 8 கே கேப்பு. ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் வரும் 4 4 சார் மைனஸ் 4 மைனஸ் 16 மைனஸ் 36. இது வந்து மைனஸ் 8 8 64 8 8 64 64 36 16 ஆட் பண்ணும்போது 10 16 1 9 10 11 116. சரியா? மைனஸ் 116 மைனஸ் 116. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2. நெக்ஸ்ட் B1 கிராஸ் B2 அப்படின்னும் போது மாடுலஸில் ஸோ 4 4 சார் 16 6 6 சார் 36 8 8 சார் 64. சரியா? ஸோ இப்போ இதோட வேல்யூனா வருது பாருங்க, இதே தான் வருதா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது 64 36 16 இதை ஆட் பண்ணாலும் ரூட் 116 தான் வருது. இப்போ ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். D இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 116 டிவைடட் பை ரூட் 116. அப்போ மாடுலஸ் அப்படின்னும் போது 116 பை ரூட் 116. இதுவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேலே இருக்குது 116 ரூட் 116 டிவைடட் பை ரூட் 116. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ ரூட் 116 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிடுங்க. சரியா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈஸியாக முடிச்சிடும். ஸோ இந்த வேல்யூவை 116 இதை ஃபேக்டர் எடுத்தும் பண்ணுங்க. ஸோ அப்போ இதை ஃபேக்டர் எடுக்கும் போது என்ன வரப்போகுது? 2 5 ஆர் 10 1 2 8 ஆர் 16 2 2 ஆர் 4 1 2 9 ஆர் 29 போவாது. அப்போ இதோட ஆன்சரு 2 ரூட் 29 யூனிட்ஸ் அக்யூரேட்டாக சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போட்டலாம். இதுக்கப்புறமா இன்டர்செக்ஷன் ஒரு கொஸ்டின் போடலாம். இந்த 5 கொஸ்டின் தெளிவாக பார்த்து வைங்க. கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் வந்துடும். இப்போ இந்த கொஸ்டின் லைட்டாக ஆல்டர் பண்ண போகிறேன். ஆர் கேப்பா இந்த ஐ கேப்பு மைனஸ் டி ஐ கேப்பு, இந்த ஐ கேப் உள்ள பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 2 ஜே கேப் மைனஸ் டி ஜே கேப்பு ப்ளஸ் 3 கே கேப்பு மைனஸ் 2 டி கே கேப்பு. இப்போ என்ன பண்ணோம்? டி இருக்கிறதுலாம் தனியாக எழுதிக்கோ. இப்போ டி இல்லாதது ஐ கேப்பு ப்ளஸ் 2 ஜே கேப்பு ப்ளஸ் 3 கே கேப்பு.
முடிச்சிட்டோமா? இப்போ டி ப்ளஸ் டி காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னும் போது இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் 2k கேப்பு. சரியா? ஸோ இது வந்து R1 வெக்டர். ஸோ R1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ R2வும் இதே மாதிரி இங்கே பண்ணிடலாம். R2ன்னும் போது SI கேப் ப்ளஸ் ஐ கேப்பு, இது 2SJ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் 2SK கேப்பு மைனஸ் கே கேப்பு. ஸோ இதுலேயுமே தனித்தனியாக எழுதிடலாம். R2 வெக்டர் அப்படின்னும் போது ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் கே கேப், ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் கே கேப்பு ப்ளஸ் எக்ஸ் எடுத்துனா எஸ் எடுத்துனா ஐ கேப்பு ப்ளஸ் 2J கேப்பு மைனஸ் 2K கேப்பு. சரியா? ஸோ இது முடித்தோடனே A1 A2 A1 வந்து நான் வரப்போகுது ஐ கேப் ப்ளஸ் 2J கேப்பு ப்ளஸ் 3K கேப்பு. B1 வந்து மைனஸ் ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் 2K கேப்பு. அதே மாதிரி A2ன்னும் போது ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் கே கேப்பு ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து B2ன்னும் போது ஐ கேப்பு ப்ளஸ் 2J கேப்பு மைனஸ் 2K கேப்பு. கம்பல்சரியாக ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? D is equal to B1 cross B2 dot A2 minus A1 modulus divided by modulus of B1 cross B2. சரியா? இப்போ A2 minus A1 ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வந்துடுறேன். A2 minus A1னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 1 minus 1 0 ஐ கேப்பு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3J கேப்பு மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4J கேப்பு. சரியா? ஸோ A2 மைனஸ் A1 கண்டுபிடிச்சோம். இப்போ B1 கிராஸ் B2வும் பண்ணிடலாம். B1 கிராஸ் B2 அப்படின்னும் போது IJK B1 வந்து மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 1 2 மைனஸ் 2. சரியா? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 2 தான். 2 ப்ளஸ் ரெண்டுத்தில் எதனா 1 இருந்தாலே ப்ளஸ் ஆகிடும். 2 2 சார் 4 மைனஸ் ஜே கேப்பு 2 1 சார் 2 2 1 சார் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 ஆகிடும் ப்ளஸ் கே கேப் போது மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆகிட்டு இருக்கும் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை பண்ணும்போது நான் இருக்கும் மைனஸ் 1 மைனஸ் 1 ஸோ கே பண்ணும்போது மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 வந்துட்டு இருக்கும். சரியா? இப்போ 6 ஐ கேப்பு ப்ளஸ் இல்லை மைனஸ் வந்துடும், ஏன்னா வெளியில் மைனஸ் இருக்குது. மைனஸ் 4J கேப்பு மைனஸ் 2 ப்ளஸ் 1 போது மைனஸ் கே கேப்பு. சரியா? இதுதான் வந்து B1 கிராஸ் B2. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்ன தேவை? இது B1 கிராஸ் B2 டாட் A2 மைனஸ் A1னா அது தேவையா? அதை பண்ணிவிடுங்க. B1 கிராஸ் B2 டாட் A2 மைனஸ் A1னா அப்போ இதோட வேல்யூ நான் வரப்போகுது B1 6I கேப் மைனஸ் 4J கேப் மைனஸ் கே கேப் இன்ட்டு A2 மைனஸ் A1 அப்படின்னும் போது 0I கேப்பு மைனஸ் 3J கேப்பு மைனஸ் 4K கேப்பு. ஸோ 6 இன்ட்டு 0 0 ஆகிட்ருக்கோம். 0 மைனஸ் 4 மைனஸ் 3 4 3 சார் 12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 1 சார் 4. அப்போ இது வந்து 16 மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2 பண்ணிடலாமா? அதனால் வரப்போது 6 6 சார் 36 4 4 சார் 16 1 1 சார் 1 17 ப்ளஸ் 36ன்னு எடுத்துக்கிறேன் 12 13 1 53. சரியா? ரூட் 53ன்னு வருதா? ஸோ ரூட்டு 53ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? D is equal to இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 16 மாடுலஸ் வந்து ரூட் 53. சரியா? ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சரு. புக் கொஸ்டின் இதே மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல T-2ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின், ஷோ தட் த லைன் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணான்னு கடகடன்னு பார்த்துட்டு வாங்க. x plus 1/3 y plus 3/5 equal to z plus 5/7. இந்த லைனை லாம்டான்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் லைனை நியூன்னு எடுத்துங்க. x minus 2/1 is equal to y minus 4/3 is equal to z minus 6/5 equal to நியூன்னு எடுத்துங்க. இப்போ இதை தனித்தனியாக போட்டுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வர பாருங்க. x plus 1/3 is equal to லாம்டா எடுத்தோன்னா x is equal to 3 லாம்டா minus 1. சரியா? ஸோ செகண்ட் y plus 3/5 equal to லாம்டான்னு எடுத்தினா y is equal to 5 லாம்டா minus 3. அப்போ இதுவுமே z plus 5/7 equal to லாம்டான்னு எடுத்தினா
z is equal to 7 lambda minus 5 சரியா. ஸோ இங்கே கீழே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நான் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிடுறேன். x is equal to நியூ ப்ளஸ் 2ன்னு வரும், y is equal to 3 நியூ ப்ளஸ் 4ன்னு வரப்போகுது, z is equal to 5 நியூ ப்ளஸ் 6 இருக்கும் போதா. இப்போ இது ரெண்டு இஃப் இட் இஸ் இன்டர்செக்ட் காமன் பாயிண்ட், இஃப் இட் இஸ் இன்டர்செக்ட் it have common point, it have common point ஸோ காமன் பாயிண்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வரும்னா 3 lambda minus 1 is equal to நியூ ப்ளஸ் 2. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துரு. 3 lambda minus நியூ is equal to 2 minus 1 இந்த சைடு வரும், ப்ளஸ் 1 ஆடா 3 lambda minus நியூ is equal to 3 ஈக்குவேஷன் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் 5 lambda minus 3 is equal to 3 நியூ ப்ளஸ் 4. அப்போ 5 lambda minus 3 நியூ is equal to 4 plus 3 சரியா. ஸோ 5 நியூ மைனஸ் 5 lambda minus 3 நியூ is equal to 7 சரியா. இது ஒரு ஈக்குவேஷனா. இப்போ லாஸ்ட் இது ஈக்குவேட் பண்ணினா 7 lambda minus 5 is equal to 5 நியூ ப்ளஸ் 6. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணால் 7 lambda minus 5 நியூ is equal to 6 plus 5, 6 plus 5 11, 7 lambda minus 5 நியூ is equal to 11. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இது 1 இது 2 3 1 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9 lambda minus 3 நியூ is equal to 9. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். 5 lambda minus 3 நியூ is equal to 7. ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு இது கேன்சல் ஆகிடும். 9 minus 5 வந்து 4, 9 minus 5 4, 9 minus 7 வந்து 2. அப்போ lambda is equal to 2/4, lambda is equal to 1/2 சரியா. lambda 1/2 ஸோ அதை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 into 1/2 minus நியூ is equal to 3 3/2 minus 3 is equal to நியூ வரப்போது. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 3 minus 6/2 is equal to நியூ is equal to மைனஸ் 3/2 சரியா. மைனஸ் 3/2. இப்போ இது இன்டர்செக்டாக இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்ணனா, இந்த லாம்டாவும் நியூவும் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். 7 into lambda பதில் 1/2 minus 5 into நியூ பதில் minus 3/2 equal to 11. அப்போ 7/2 minus minus plus 10 15 5 3s are 15/2 is equal to 11. பேஸ் காமன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 7 plus 15 equal to 11. 22/2 is equal to 11. ஸோ 11 equal to 11 வருது. அப்போ இது கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் இன்டர்செக்டிங் பண்ணிடுறியா. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா, ஸோ லாம்டாலேயோ நியூலையோ அதுலேயோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ லாம்டாவோட வேல்யூ 1/2 லாம்டாவோட வேல்யூ 1/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். எக்ஸோட வேல்யூனா அது 3 lambda minus 1. ஸோ 3 into லாம்டாக்கு பதில் 1/2. ஸோ 1/2 minus 1. ஸோ அப்போ 3/2 minus 1, 3/2 minus 1 3 minus 2/2, 3 minus 2 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2 சரியா. எக்ஸோட வேல்யூ 1/2. ஒய்யோட வேல்யூ ஒய் வந்து 5 lambda minus 3 சரியா. 5 lambda minus 3 5 into லாம்டாவோட வேல்யூனா இருக்குது 1/2ல 1/2 minus 3. அப்போ 5/2 minus 3 5/2 minus 3னா 5 minus 6/2, 5 minus 6/2 வந்து minus 1/2. ஸோ ஒய்யோட வேல்யூ minus 1/2. இசட்டோட வேல்யூ இங்கே போட்டுக்கிறேன். இசட் இஸ் ஈக்குவல் டு 7 lambda minus 5. ஸோ 7 into லாம்டாவோட வேல்யூ 1/2 minus 5. ஸோ 7/2 minus 5. ஸோ 7 minus 10/2 அப்படின்னும் போது minus 3/2 சரியா. ஸோ இசட். ஸோ ஃபைனல் ஆன்சர் நான் சென்டராக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸோட வேல்யூ 1/2 minus 1/2 minus 3/2. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ப்ரொசீஜர் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நியூ, செகண்ட் ஈக்குவேஷன் லாம்டா நியூன்னு எடுத்துக்க போகிறேன். இதில் எக்ஸு தனியாக, இதில் எக்ஸு இன்டர்செக்டிங்னா ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட் இருக்கும். ஸோ காமன் பாயிண்ட் இருக்கும்போது 3 ஈக்குவேஷன் வருது. அந்த 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லாம்டாவோ நியூவோ கண்டுபிடிக்கிறேன். வந்த வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இட் ஒபே த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லிவிட்டு அந்த லாம்டாவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்போஸ் நியூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது சரியா. இப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன். பாயிண்ட் ஆன் த லைனை அட் எ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக தரல, பாயிண்ட்டுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஆன் த லைனு. ஸோ அப்போ பாயிண்ட் ஆன் த லைனை எப்படி இருக்கும்? x/2/3 y plus 1/2 is equal to z minus 3/2 is equal to
லாம்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ லாம்டான்னு எடுத்துட்டேன் அப்படின்னும் போது ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணோன்னா 3 + 2 எக்ஸ் + 2 எக்ஸ் + 2/3 = லாம்டாவா? அப்போனா வரும் x = 3 லாம்டா -2. இது ஒரு பாயிண்ட். y நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கிறேன், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டலாம். அப்போனா வரப்போகுது 2 லாம்டா -1 வரப்போகுது. z வந்து 2 லாம்டா +3 வரப்போகுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து 1,3,3. சரியா? ஸோ 2 பாயிண்ட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட் எக்ஸு, 2 பாயிண்ட்டாக டிஸ்டன்ஸ்னால் வரப்போகுது. டிஸ்டன்ஸ்னால் ரூட் ஆஃப் இதை x1 y1 z1ன்னு எடுத்துங்க. இதை x2 y2 z2ன்னு எடுத்துங்க. x1 - x2 பண்ணிக்கலாம். அப்போனா வரப்போகுது 3 லாம்டா -2 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா -1 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா +3 -3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 5. அப்போனா வரப்போகுது பாருங்கள், ரூட் ஆஃப் 3 லாம்டா -3 ஹோல் ஸ்கொயர். சரியா? ப்ளஸ் 2 லாம்டா -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. சரியா? 2 லாம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? a - b ஹோல் ஸ்கொயரா? a - b ஹோல் ஸ்கொயர்னா 3 3s are 9 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 -3 3s are 9 9 2s are 18 லாம்டா ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 2s are 4 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 4s are 16 -2 2s are 4 4s are 16 லாம்டா. அதை 2 லாம்டானும் போது 2 2s are 4 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆகும் பாருங்கள். லாம்டா ஸ்கொயர் மட்டும் பண்ணுங்கள். 4 லாம்டா ஸ்கொயர் 4 8 8 + 9 17 லாம்டா ஸ்கொயரு. அப்புறமா 18 -16 18 16 போது 14 34 -34 லாம்டா -34 லாம்டா. அப்புறமா என்ன இருக்கு போகுது? 9 16 9 + 16 9 + 16 16 + 9 போது 25. சரியா? ஸோ +25 = 5 வரப்போகுது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிட்டேன்னா 17 லாம்டா ஸ்கொயர் -34 லாம்டா +25 -25 ஈக்குவல் டு 25 வரும். இது ஸ்கொயர் ஆகிடும். 5 ஸ்கொயர் 25 ஆகிடும். இந்த 25 கேன்சல் ஆகிடும். லாம்டாவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 17 லாம்டாவே காமனாக எடுக்கலாம். அப்போ லாம்டா -2ன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா = 0, லாம்டா -2 = 0னா லாம்டா = 2. இந்த 2 வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூனா வரப்போகுது பாருங்கள். எக்ஸோட வேல்யூ இந்த லாம்டா 0 ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா -2 வரப்போகுது. இங்கே அப்படியே y வந்து -1, z வந்து 3 வரப்போகுது. இப்போ லாம்டா வந்து 2 கொடுத்தீங்கன்னா 2 3s are 6 6 - 2 4 x = 4 y = என்ன வரப்போகுது? 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4 -1 3. நெக்ஸ்ட் z = 2 2s are 4 + 3 7. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 4 3 7 ஆர் -2, -1, 3. சரியா? ஸோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன். இதுதான் 2 ஆன்சர் இருக்குது. இது வரலாம், இல்லை இது வரலாம். சரியா?